ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி நைட்டுக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 கிராம் கோஸு, ஒரு 2 குடமிளகா, 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குவோங்க. கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியமே இல்லை. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு லைட்டாக வதங்கினாலே போதும், அதுதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லேசாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு குடமிளகா, கோஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்குவோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் எக்கும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எக்கு இல்லாமல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை சிக்கன் வந்து 65 பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம். ஆல்டர்னேட்டிவாக எதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் 65 செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்துட்டு 65 செஞ்சு தான் செய்யணுன்ட்டு பார்த்தோம். நாங்கள் வந்து மீல் மேக்கர் வாங்கி வந்து செஞ்சுருந்தோம். ஆனால் அது டேஸ்ட் என்னவோ எனக்கு பிடிக்கவே இல்லை. டேஸ்ட்டு சாப்பிடும்போது பார்த்தா ஒரே பேட் ஸ்மெல் வந்தது. வாஷ் பண்ணும்போது எந்த ஸ்மெல்லும் வரல. அது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடித்த பிறகு சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்த பிறகு தான் தெரியுது ஒரே பேட் ஸ்மெல்லு. அதனால் நீங்கள் வந்து மீல் மேக்கர்லாம் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்க, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கின பிறகு சோயா சாஸ் வந்துட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரிசி நிறைய எடுத்திருக்கேன். 1.5 அழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இல்லை 5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து 2.5 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. பெப்பர் வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து ரைஸ் போட்ட பிறகு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்த பிறகு நல்லா வந்து இந்தமாரி சாதம் வந்து உடையாமல் குழையாமல் நல்லா வந்துட்டு கிண்டி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடு வந்து சாதத்தில் ஏறுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்படி விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வந்து கிண்டி விட்டு நீங்கள் இறக்கிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு சைடிஷ்ஷாக நீங்கள் வந்து ஆம்லேட் வச்சுக்கலாம், இல்லை சிக்கன் வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எது வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான குறிப்பு, நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த 65 மசாலாவாக இருந்தாலும் லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் இது கூட வந்துட்டு ஹாப்பிமா வந்து சேர்த்துருக்கேன். ஹாப்பிமா வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 65 மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.